வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை நிறைவையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணி நீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தனர். அதனையடுத்து 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சட்டத்தை அவமதிக்காதே. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை நிறைவையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கவிதை நூலினை வெளியிட மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டு குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி கலைமாமணி முனைவர் வாசு கிராஜாராம், தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்றும் 5வது நாளாக பேருந்துகளை பணிமுனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் முத்தம்மாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் அரசு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகில் உள்ள வீதிகளுக்கு ரூபாய் 6.60 லட்சம் செலவில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் ஆதிராவிடர் நலத்துறையின் சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அங்காளன் நகர் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகில் உள்ள வீதிகளுக்கு குடிநீர் வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 6.60 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது.
இந்த விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் திருமதி வீணாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மற்றும் கிராமிய முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பணியின் மூலம் நல்லூர் காலனியில் 1000 நபர்கள் பயனடைவார்கள். ஏற்கனவே இந்த கிராமத்தில் ரூபாய் 1 கோடி செலவில் தார் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், தெரு மின் விளக்குகள் உள்ளிட்ட கிராம வளர்ச்சிக்கான அடிப்படை வசதிகள் சார்ந்த பல்வேறு திட்டப் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி ஒருங்கிணைந்து வழங்கிய அகில இந்திய அளவிலான முதல் வாரியர் கோப்பை ஒகேனக்கவோ ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், இணையவழி குற்றப்பிரிவு SP பாஸ்கர், புதுச்சேரி விளையாட்டு ஆணைய துணை இயக்குனர் வைத்தியநாதன் மற்றும் புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மாநில கராத்தே சங்கமாகிய UKAB கராத்தே சங்கத்தின் தலைவர் கியோஷிகி திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். முதலில் பரதம், தற்காப்பு கலை, சாகசம் என கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பித்து பின்னர் கத்தா, குமித்தே என 2 பிரிவுகளில் விளையாடி வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு கலாம் அறக்கட்டளையின் நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி, எடுக்கான் அறக்கட்டளையின் நிறுவனர் சுபாஷ்ணவி மற்றும் புதுச்சேரி யூஸ்ட் கார் டீலர்ஸ் மற்றும் மீடியேட்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் வெற்றி கோப்பைகளை வழங்கினர். போட்டிக்கு வந்திருந்த மாணவர்கள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் சுகாதார முறையில் மதிய உணவு அளிக்கப்பட்டது. உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெற்ற குமித்தே எனும் சண்டை பிரிவில் குழந்தைகளின் பாதுகாப்பை கருதி புதுவை லட்சுமி நாராயணா மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், முதலுதவி அணி என நிறுவப்பட்டிருந்தனர். போட்டியில் சிறப்பு அம்சமாக 18 வயதிற்கு மேற்பட்ட தேசிய அளவிலான திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலவச நுழைவு கட்டணத்தில் போட்டி நடத்தி முதற் பரிசாக ரூபாய் 5000, இரண்டாவது பரிசாக 3000 மற்றும் 2 மூன்றாம் பரிசுகள் ரூபாய் 2000 கோப்பையுடன் வழங்கப்பட்டது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் பொதுச் செயலாளர் ராஜவர்மன் மற்றும் பொருளாளர் நரசிம்மன் போட்டிக்கு முன்னிலை வகித்தனர். போட்டிக்கான முழு ஏற்பாடையும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனரும் ஒகேனக்கவோ கராத்தே சங்க புதுவை மாநில பிரதிநிதியுமான ஷிகான் ராஜசேகர் சிறப்பாக செய்திருந்தார். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சைபர் குற்றம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சைபர் குற்றம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் 112 எண் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறை உதவி ஆய்வாளர் பாலாஜி சைபர் குற்றம் குறித்தும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் கட்டணமில்லா எண்கள் 112, 1930, 1073, 1031 குறித்த விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முருகேசன், SGSI சபாபதி, SGSI மற்றும் காவல்துறை நண்பர்களும், இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், பள்ளியின் பொறுப்பாசிரியர் மணிமொழி, நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர்கள் லட்சுமி நாராயணன், அன்பரசி மற்றும் விரிவுரையாளர் மதிவாணன் மற்றும் மாணவ செல்வங்களும் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின்
கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. விழுப்புரம் மாவட்டம் பேரணி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு பால்குட திருவிழாவை முனைவர் சுந்தர முருகன் தொடங்கி வைத்தார். அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு பால்குட திருவிழா கோவில் வளாகத்தில் இனிதே நடைபெற்றது. இதில் பேரணி கிராமத்தின் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், ஊர் தலைவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த பால்குட திருவிழாவை புதுவை அரசின் சட்ட மொழி பெயர்ப்பாளர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் அவர்களும், கண்டாட்சிபுரம் பழனிவேலு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு தமது பொற்கரங்களால் பக்தர்களுக்கு அவர்களின் தலையில் பார்க்குடங்களை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மைல்ஸ்டோன் சமுதாய கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் சிற்றுளி ராம் கணேஷ் அவர்களும், சென்னை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி ரவி அவர்களும், பேரணி கிராமத்தின் ஊர் தலைவர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாடைக்குளம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 நிதியை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாடைக்குளம் பகுதியில் முனிசிபால் குடியிருப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 1,00,000 ரூபாய் நிதியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் முன்னிலை வகிக்க பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ரவி, மோகன், ராஜி, எழில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக நிர்வாகிகள் தமிழ் மாறன், சாய், சுதாகர், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பிரகாஷ், செல்வம், வீரமணி, சந்தோஷ், ரெமோ, ஆகாஷ், பாலமுருகன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் தெரு நாய்களை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல் நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனால் இந்நாயை யாரோ தாக்கியிருக்கக்கூடும் என சந்தேகித்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவு அளிக்கும் நபர்களையும் ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து இரட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை நிறைவையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.